ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம ஜனவரி 9 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாநில செய்தி. உலக முதலீட்டாளர் மாநாடு தற்போது சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய 174 நிறுவனங்களோட நம்ம தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்திருக்கும். இதில் தமிழ்நாட்டில் அதானி நிறுவனம் 41,668 கோடி முதலீடு செய்கிறதா சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாடு புதுச்சேரி மண்டல ஜிஎஸ்டி, அதாவது மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி கலால் வரி அலுவலகத்தோட முதன்மை தலைமை கமிஷனராக தற்போது ஆசிஷ் வர்மா பொறுப்பேற்றிருந்திருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமானது. அடுத்த கொஸ்டின், பிக்மி 3.0 மென்பொருள் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவ கண்காணிப்புக்காக ஒரு மென்பொருள் சேவை தான் இது. இது தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஜனவரி 8 தொடங்கி வச்சிருந்திருப்பார். அடுத்து விளையாட்டு செய்தி. தேசிய அளவிலான கராத்தே போட்டி தற்போது நடைபெற்ற இடம் பார்த்திங்க அப்படின்னா ஹரியானாவில். இதில் தமிழக அணி 31 பதக்கங்களோட 3வது இடம் பிடிச்சிருந்திருக்கு. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது, தற்போது ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவோட தலைநகர் எங்கன்னா ஜகார்த்தாவில் நடைபெற்றது. இதில் ஆசிய ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய வீரர்களான வருண் தோமர், இஷா சிங் இவங்க வந்து அந்த பிரிவில் தங்கம் வந்து ஜெயிச்சிருந்திருக்காங்க. அடுத்து, பிரிட்டிஷ் ஜூனியர் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டி இது நடைபெற்ற இடம் இங்கிலாந்து. இந்த போட்டியில் 17 வயதுக்குட்பட்ட மகளிர் பிரிவில் இந்திய இளம் போட்டியாளர்களான அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வந்து ஜெயிச்சிருந்திருக்காங்க. அடுத்தது வெளிநாட்டு செய்தி. இதில் ஃபெரைக்ரைன் லூனார் 1 லேண்டர் இது வந்து எதுக்காக அப்படின்னா நிலவில் தரையிறங்கி ஆய்வுகள் மேற்கொள்கிறதுக்காக தயாரிக்கப்பட்டது தான் இது அமெரிக்காவோட தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஆஸ்ட்ரோபாட்டிக் அப்படிங்கிற நிறுவனம். இது ஃபெரைக்ரைன் லூனார் 1 லேண்டர் இந்த ஆய்வு களத்தை வல்கன் அப்படின்ற ராக்கெட் மூலமாக செலுத்தியிருந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா நிலவில் தரையிறங்கி ஆய்வு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஒரு முழுக்க தனியார் நிறுவனம். முன்னாடி 1972 அப்போலோ எப்படி செலுத்தினாங்களோ அதே மாதிரி இதையும் ஆய்வு பண்ணுறதுக்காக செலுத்தியிருந்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.